வணக்கம் நண்பர்களே. இந்த தமிழச்சின்னு ஒருத்தி சும்மா இருக்க மாட்டா. அவளுக்கு வாய்க்கு வந்துட்டு இந்த லூஸ் கிசு பிடிச்சிதான் தெரியல, மென்டல் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். தலை விரிச்சு போட்டு மோகினி மாதிரி வந்துக்கிட்டு தேவையில்லாம வார்த்தையில வட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, பெரியார சொன்ன உடனே புள்ள பொங்கிட்டு வந்துருச்சு. ஏன் தமிழச்சி அவர்களே, அவங்க பேர் தமிழச்சியா விளங்கிரும். சரி ரைட்டு. பெரியார் ஏன் சாகப்போட வயசுல கல்யாணம் முடிக்கலையா? கல்யாணம் பண்றதுக்காண்டி உட்காந்து போல, நீங்க அதெல்லாம் பாக்கலையா? உண்மையை தானே சொல்றாங்க. இஸ்லாமிய பத்தி முகமது நபியை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, ஆயுத பெண்ணை ஆயிஷான்னு சொல்லி கல்யாணம் முடிச்சது உண்மைதான், இல்ல சொல்லலையா? அதுக்காண்டி ஒரு கல்யாணம் முடிக்கணும், ஒரு காரணம் இல்லாம ஒரு கல்யாணம் முடிக்கல. ஏன் அதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சது எது சொல்லல? அவரோட வயதுக்கு மூத்த பொண்ணை நபிகள் அவர் கல்யாணம் முடிச்சாரு. ஏன் முடிச்சாருன்னா, அந்த பெண்ணு ஏற்கனவே இருந்த முறை கல்யாணம் ஆகி விதவையான பெண்ணை ஒரு மறுமணம் முடிச்சிருக்காரு அப்படின்னா மறுவாழ்வு கொடுத்துருக்காரு. அவ்வளவுதானே. இது என்ன இது இருக்குது? அதெல்லாம் நீ சொல்லவே இல்லை. அதை நீ சொல்லியிருந்தாலும் ரைட்டு, பெருமைப்பட்டுக்கலாமே. அதை நீ சொல்ல, சரி ரைட்டு, நீ அதை விடு. இப்ப இஸ்லாமிய பத்தி உனக்கு என்ன இருக்குன்னு தெரியல. உனக்கு திடீர்னு இஸ்லாமிய மேல உனக்கு என்ன கோவம் எனக்கு தெரியல. சரி, இந்துக்கள் வா, கோயில் பூசாரின்னு சொல்லிட்டு கோயில் கருவறையில போயிட்டு யாரோ கூட என்னென்னமோ பண்ணிருக்காங்க. நெட்ல நீயும் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஏன் பார்க்காம இருக்க மாட்டேன்? ஏன் பார்க்காம இருந்த? போய் பாரு. நான் தான் ஃபாதரு, நான் தான் ஜபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் எத்தனை வீட்டுக்குள்ள போய் யார் கூட என்னென்னமோ பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் நீ பாக்கலையா? அவங்க எல்லாம் ஒரிஜினல் கிறிஸ்டினா? இஸ்லாமியர் ஒரே ஒரு இதை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதை வச்சு தான் அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லையா? இந்துக்கள் இஷ்டத்துக்கு ஒரு சாமி இஷ்டத்துக்கு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா 5 தடவை 5 முறை தொழுகிறாங்க. அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. அவங்க மதத்துக்கு அவங்க பயப்படுறான். அவன் கரெக்டா தான் இருக்கிறான். எங்கேயாவது சொல்லு பார்ப்போம், மசூதிலையா இல்ல எதுக்குள்ளேயா வச்சு ஏதாவது தப்பான முறையில் நடந்துக்கிட்டாங்க, ஒரு மத போதகர் இது இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் இஸ்லாமியர் மசூதிக்குள்ள ஏதாவது தப்பா நடந்து சொல்லு வைப்போம். இல்ல யாராவது கற்பழிச்சிட்டான்னு சொல்லு வைப்போம். நம்ம இதில் தானே அடிக்கடி நடக்குது. ஏன் நித்யானந்தா மற்றவர் ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. இப்படி என்னென்ன மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நீங்க சொல்லவே இல்லை. ஏன் ராமர் கூட சீதை சந்தேகப்பட்டு ஒரு தள்ளி வச்சாரு. அவர் ஏதோ கல்யாணம் முடிச்சாருன்னா, நபிகள் நாயகம் கல்யாணம் முடிச்சதுக்கு காரணம் ஒவ்வொரு காரணம் இருக்கு. 11 திருமணம் பண்ணி இருக்கிறாப்புல. ஒவ்வொரு பெண்ணை திருமணம் பண்ணும்போது ஒவ்வொரு காரணம் இருக்குது. விட்டு போனவங்க, அனாதைகள், ஆதரவற்றவங்க, இப்படித்தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. கல்யாணம் முடிச்சு போய் ஏதோ ஆசையில கல்யாணம் முடிச்சு என்னமோ 40-50 பிள்ளைகளை பெத்து போட்ட மாதிரி நீங்க தமிழச்சி இஷ்டத்துக்கு வாய்ப்பு நீ வேலை பேசிட்டு இருக்கிற. உனக்கு 4 பேர் கமெண்ட் பண்றாங்க, 4 பேர் உனக்கு ஷேர் பண்றாங்கன்னு இஷ்டத்துக்கு நீ பேசுவியா? பெரியாரே தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நாங்களாம் கொஞ்சிட்டு போயிட்டு நடக்கோம் பெரியார் மேல. நீ என்ன இஸ்லாமிய திருப்பிக்கிட்டு இருக்கியா திடீர்னு? நீ எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிற? உனக்கெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே. நீ மூடிக்கிட்டு இருக்கணும். சரியா? உனக்கு இஷ்டம்னா நீ வா, தமிழ்நாட்டுக்கு வா, பேசு, சந்தோஷப்படுறேன். எங்கேயோ இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி இப்படி ஏதாவது பண்ணி லூஸ் மாதிரி தலை விரிச்சு போட்டு மோகினி போய் மாதிரி உட்காந்துட்டு ஏதாவது பேசக்கூடாது. ஏன்னா கோவம். ஏன்னா எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி அதிகமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. நீங்க எதுக்கு தான் இஸ்லாம் மத கலாச்சாரம் நீங்க எதுக்கு கொண்டு பண்றீங்க? உங்க வேலை மட்டும் பாருங்க. பெரியார் செய்தது பெரிய துரோகம் தான். சரியா? இதோட படிக்கணும் பேச்ச. என்னன்னா வாயில எனக்கு குண்டம் மட்டும் வரும். அடுத்த வீடியோல உனக்கு பயங்கரமா பேசுவேன். நீ 4 பேப்பர் படிச்சு என்னமோ பேசுவேன். நான் பேப்பர்லாம் படிக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டே இருப்பேன். புரியுதா? இதோட படிக்கணும். இஸ்லாம் தப்பா பேசுறாங்க.